சென்னையில் விட்டுவிட்டு மழை பெய்து வரும் நிலையில் கலங்கரை விளக்கம் பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான தகவல்களை அங்குள்ள செய்தியாளர் நாகார்ஜுனாவிடம் கேட்கலாம். நாகார்ஜுனா, மழைநீரை வெளியேற்ற என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? விவரங்கள். நிச்சயமாக சென்னையில் இன்று அதிகாலை முதலே மழை பெய்து கொண்டே இருப்பதன் காரணமாக தாழ்வான பகுதிகளிலும் ஒரு சில சாலைகளிலும் மழைநீரானது தேங்கியபடியே இருக்கிறது. இந்த மழைநீரை அப்புறப்படுத்துவதற்காக மாநகராட்சி சார்பில் மின் மோட்டார்கள் அமைக்கப்பட்டு அந்த மின் மோட்டார்கள் மூலமாக தண்ணீரை அப்புறப்படுத்தும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தற்போது காமராஜர் சாலை இந்த பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரை மின் மோட்டார்கள் மூலமாக மாநகராட்சி பணியாளர்கள் அப்புறப்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக இந்த மின் மோட்டார்கள் காலை முதலே இயங்கிக் கொண்டிருப்பதாக மாநகராட்சி ஊழியர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இந்த வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள டிட்வா புயலானது வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிய பிறகு காலை முதலே சென்னையில் பரவலாக மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது. இதனால் தேங்கிய மழை நீரை எவ்வளவு அப்புறப்படுத்தினாலும் அந்த நீரானது மீண்டும் மழை பெய்வதன் காரணமாக மீண்டும் அந்த மழை நீரானது தேங்கக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆனால் மாநகராட்சி பணியாளர்கள் தொடர்ச்சியாக இந்த மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக காமராஜர் சாலை என்பது சென்னையின் பிரதான சாலைகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இன்னும் ஒரு சில நேரங்களில் வேலையை விட்டு வீட்டுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் என்பது இந்த சாலையை பயன்படுத்துவது என்பது வழக்கம். அதன் காரணமாகவே இந்த மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக இந்த சாலையில் தண்ணீர் ஓரளவு தேங்கியிருப்பதன் காரணமாக வாகனங்கள் ஊர்ந்தபடி செல்வதை நம்மால் பார்க்கப்படுகிறது. இன்னும் ஒரு சில நேரங்களில் இந்த மழைநீரை இரு சாலையின் இருபுறமும் இருக்கின்ற இந்த மழைநீரை முழுவதுமாக அப்புறப்படுத்தப்படும் என்று மாநகராட்சி ஊழியர்கள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் இந்த மழையானது தொடர்ந்து பெய்து வருவதன் காரணமாக அப்புறப்படுத்தப்பட்டு வரும் மழைநீர் திரும்பவும் இங்கு தேங்கக்கூடிய நிலை இருக்கிறது. ஆனால் காலை முதலே இந்த மின் மோட்டார்களானது தொடர்ச்சியாக பயன்படுத்தப்பட்டு இந்த வெள்ளம் ஏற்படாத சூழலில் தொடர்ச்சியாக மழைநீரை அப்புறப்படுத்தி வருவதாக மாநகராட்சி ஊழியர்கள் சார்பில் தெரிவிக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி நாகார்ஜுனா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.